நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேணும்னு தோணும் இல்லையா? யோசிச்சு பாருங்க. நம்மள நாம மாத்திக்கிட்டா இந்த உலகத்தையே மாத்த முடியும்னு ஒரு தத்துவம் சொல்லுது. அது எப்படின்னு தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த யுக நிர்மாண திட்டம் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல் இயக்கத்தை பத்தி தான் நாம ஆழமா தெரிஞ்சுக்க போறோம். இந்த வேகமான உலகத்துல நாம யாருங்கிறதே நமக்கு மறந்து போற மாதிரி ஃபீல் பண்றீங்களா? இந்த கேள்விக்கு பதில் தேடுறது தான் நம்மளோட பயணம். இந்த பயணத்துல நம்மள ஒரு புது யுகத்துக்கே கூட்டிட்டு போற ஒரு வழி இருக்கு. வாங்க அந்த பயணத்தை இப்பவே ஆரம்பிக்கலாம். சரி, இந்த பயணத்துல நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல பதில்களை தேட போறோம். அப்புறம் ஒரு பெரிய அறிவு உலகத்தை கண்டுபிடிப்போம். அடுத்து அந்த மறுகட்டமைப்பு இயக்கம்னா என்னன்னு புரிஞ்சுக்க போறோம். மாற்றத்தோட தூண்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு கடைசியா உங்க சிந்தனையிலேயே ஒரு புரட்சியை கொண்டு வர போறோம். நம்மளோட இந்த பிஸியான லைஃப்ல ஒரு நிமிஷம் நின்னு நான் ஏன் இங்க இருக்கேன், என் வாழ்க்கையோட நோக்கம் தான் என்ன அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அந்த ஒரு ஆழமான கேள்வி, அந்த அமைதியான தேடல், அதுதான் நம்மள நாமளே கண்டுபிடிக்கிறதுக்கான முதல் ஸ்டெப். நம்ம வாழ்க்கை பயணத்துக்கு ஒரு கைடு இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதுவும் அந்த கைடு வெறும் ஒரு புக்கா இல்லாம ஒரு பெரிய டிஜிட்டல் லைப்ரரியா நம்மளோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ற ஒரு அறிவு பெட்டகமா இருந்தா. ஆமாங்க, அப்படி ஒண்ணு இருக்கு. நம்ம தேடுற பதில்கள் எல்லாமே ஒரு பெரிய டிஜிட்டல் லைப்ரரியில கொட்டி கிடக்குது. இது சும்மா புக்ஸ் கலெக்ஷன் மட்டும் இல்ல, இது ஒரு முழுமையான வாழ்க்கைக்கு வழிகாட்டுற ஒரு விஷயம். வாங்க அதோட பரந்த உலகத்துக்குள்ள இப்ப நம்ம போலாம். இந்த அறிவு பட்டகத்தோட முதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? உங்க எண்ணங்களை மாத்துங்க. ஏன்னா உங்க எண்ணம் மாறினா உங்க உலகமே மாறும். பழைய தேவையில்லாத எண்ணங்களை தூக்கி போட்டுட்டு புதுசா பாசிட்டிவா யோசிக்க ஆரம்பிக்கிறது தான் மாற்றத்தோட உண்மையான ஆரம்பம். சயின்ஸும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் வேற வேற, ஒண்ணுக்கொன்னு எதிரானதுன்னு யார் சொன்னா? அப்படி இல்லவே இல்ல. இந்த தத்துவம் ரெண்டையும் ரொம்ப அழகா ஒன்னு சேர்க்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு செல்லோட அமைப்புக்கும் தியானத்துல கிடைக்கிற அமைதிக்கும் ஒரே ஒரு சக்தி தான் காரணம்னு இது புரிய வைக்குது. அதாவது நம்பிக்கைக்கும் ஒரு சயின்டிஃபிக் ஆதாரம் கிடைக்குது, சயின்ஸுக்கும் ஒரு பெரிய நோக்கம் கிடைக்குது. இது ஏதோ பெரிய தத்துவம் மட்டும் இல்லைங்க, நம்ம டெய்லி லைஃப அழகா மாற்ற ஒரு கலை. கோவத்தை எப்படி ஹேண்டில் பண்றது, ரிலேஷன்ஷிப்ஸை எப்படி இன்னும் பெட்டரா மாத்துறது, சின்ன சின்ன விஷயத்துல எப்படி சந்தோஷமா இருக்கிறதுன்னு, இந்த மாதிரி பிராக்டிக்கலான டிப்ஸ் இதுல நிறைய இருக்கு. சரி, இந்த போதனைகளோட கடைசி நோக்கம் என்னன்னா, உங்களை இம்ப்ரூவ் பண்றது மட்டும் இல்ல, உங்களை மொத்தமா ஒரு புது மனுஷனாவே மாத்துறது. பழைய உங்களை விட்டுட்டு ஒரு புது பவர்ஃபுல் வெர்ஷனா நீங்க மாறுறது. ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி சாம்பல்ல இருந்து மறுபடியும் பிறந்து வர்றதுன்னு சொல்லலாம். ஓகே, இப்ப இந்த அறிவு பெட்டகத்துக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்துட்டோம். இப்ப இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சக்தி வாய்ந்த இயக்கம் என்ன, அதோட பெரிய நோக்கம் என்ன, அத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த மேற்கோளை கொஞ்சம் கவனிங்க. இது வெறும் பர்சனல் டெவலப்மெண்ட் பத்தி மட்டும் பேசல. ஒரு முழு யுகத்தையே, அதாவது ஒரு காலத்தையே ஒழுக்க ரீதியா ஆன்மீக ரீதியா திரும்ப உருவாக்குற ஒரு பெரிய உலகளாவிய இயக்கத்தை பத்தி பேசுது. இது ஒரு தனியாளோட பயணம் கிடையாது, இது ஒரு முழு சமூகத்தோட புரட்சி. யுக நிர்மாண திட்டம். இந்த வார்த்தைகளை பிரிச்சு பார்ப்போமா? யுகம்னா ஒரு காலம், ஒரு எரா. நிர்மாணம்னா ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது திரும்ப உருவாக்குறது. யோஜனானா ஒரு பிளான், ஒரு திட்டம். ஸோ சிம்பிளா சொன்னா, ஒரு புது பிரகாசமான காலத்தை உருவாக்குறதுக்கான ஒரு இயக்கம் இதுதான். பாருங்க, இந்த தத்துவங்கிறது ஏதோ ஒரே ஒரு ஐடியா மட்டும் இல்ல, இது ஒரு முழு தோட்டம் மாதிரி. வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியும் டச் பண்ற ஒரு கம்ப்ளீட் சிஸ்டம் இது. உங்க மனசுக்குள்ள இருக்கிற உலகம்ல இருந்து நீங்க வெளியில வாழ்ற உலகம் வரைக்கும் எல்லாத்தையுமே இது அழகா கவர் பண்ணுது. நம்ம வாழ்க்கைய 3 முக்கிய பகுதியா பிரிக்கலாம். முதல் தூண் உங்களுக்குள்ள இருக்கிற உலகம், அதாவது உங்க எண்ணங்கள், உணர்வுகள், உங்க மன உறுதி. 2வது தூண் உங்களை சுத்தி இருக்கிற உலகம், உங்க குடும்பம், சமூகம், வேலை. 3வது தூண் உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் இருக்கிற அந்த ஆழமான கனெக்ஷன். இந்த 3 தூண்களையும் எப்படி ஸ்ட்ராங் ஆக்குறதுன்னு தான் இந்த தத்துவம் நமக்கு தெளிவா சொல்லிக் கொடுக்குது. இதில் இருக்கிற முக்கியமான கருத்து ஒன்னே ஒண்ணுதான். அதை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. நீங்க மாறுனா இந்த உலகம் மாறும். ரொம்ப சிம்பிள். அமைதியா இருக்கிற ஒரு குளத்துல ஒரு சின்ன கல்ல போட்டா அந்த அலைகள் எப்படி மெதுவா கரை வரைக்கும் போகுதோ அதே மாதிரிதான் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிற ஒரு சின்ன பாசிட்டிவ் சேஞ்ச் இந்த முழு உலகத்திலையும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்ப வரைக்கும் நாம பார்த்தது வெறும் இன்ஃபர்மேஷன் இல்ல, இது உங்களுக்கான ஒரு பர்சனல் இன்விடேஷன். உங்க வாழ்க்கையில ஒரு சிந்தனை புரட்சி ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு அழைப்பு. நீங்க ரெடியா? சரி, நாம இன்னைக்கு பார்த்ததுலேருந்து எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களை நீங்களே மாத்திக்கிறது தான் ஒரு புது யுகத்தை உருவாக்குறதுக்கான முதல் மற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இந்த யுக நிர்மாண திட்டம்ங்கிறது அந்த மாற்றத்துக்கான ஒரு பவர்ஃபுல் டூல், அவ்வளவுதான். உண்மையான பவர் உங்ககிட்ட தான் இருக்கு. இந்த உரையாடலோட இறுதியில நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியோட விடைபெறுகிறேன். ஒரு புதிய யுகத்தோட ஆரம்பம் ஒரே ஒரு சிந்தனையில தான் இருக்கு. அந்த முதல் சிந்தனை உங்க மனசுல அது என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க.